ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆட்டோகேட் 2D பேசிக். இந்த ஆட்டோகேட் 2D பேசிக்ல நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு அதை வந்து ஒன் பை ஒன்னா படிக்கிறேன் பாருங்க. ஸோ ஆட்டோகேட் மாடியூல் 2D பேசிக்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா? அடுத்தது வந்து ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறதுல எப்படி என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவைப்படும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. தென் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆட்டோகேடே வந்து கிராஃப் ஏரியா தான், கிராஃபிக்கல் ஏரியா. அந்த கிராஃபிக்கல் ஏரியாவில் எப்படி கோஆர்டினேட்டர் பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். தென் கிரியேஷன் கமாண்ட்ஸ். இந்த கிரியேஷன் கமாண்ட்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட்ஸை எந்தெந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அதில் அதை எப்படி கிரியேட் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம இந்த இடத்துல கற்றுக்க போகிறோம். அடுத்ததான் செலெக்ஷன் மெத்தட். இப்போ செலெக்ஷன் மெத்தட் ஆப்ஜெக்ட் ஒன்று ட்ரா பண்ணிட்டோம், ஒரு ஆப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அதை வந்து நான் ஏதாவது எடிட் பண்ணணும், ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா நான் அதை செலக்ட் பண்ணாதான் அதை செய்ய முடியும். ஸோ அதுக்கு அந்த செலெக்ஷன் மெத்தட். ஸோ என்னென்ன மாதிரிலாம் செலக்ட் பண்ண முடியும், ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல பார்ப்போம். அடுத்தது ஃபங்க்ஷனல் கீஸ். இந்த ஃபங்க்ஷனல் கீஸ்ன்றது வந்து ஆட்டோகேட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் கீஸ்ன்றது F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கும். அந்த F1 கீஸ் இருக்கு இல்லையா, இதுல ஒவ்வொரு கீயோடைய யூஸ் என்ன, ஆட்டோகேட்டுக்கு அது எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து டிராஃப்டிங் செட்டிங். ஸோ டிராஃப்டிங் செட்டிங் அப்படின்றது நம்ம வந்து ஒரு டிராயிங் போடுறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ்லாம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு ஷீட்டை செட் பண்ற மாதிரி. ஸோ அதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸோ அது எந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த டிராஃப்டிங் செட்டிங்ஸ் தான் பார்க்கலாம். அடுத்தது மாடிஃபையிங் கமெண்ட்ஸ். ஸோ மாடிஃபையிங் கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு புதுசா, இப்போ அதை வந்து நான் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நான் மாடிஃபை கமெண்ட்ஸ் வச்சு தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ். இது வந்து இன்னும் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்சஸ் புதுசா திரும்பி கிரியேட் பண்ணோம்னா அதுல இருந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் என்கொயரி கமெண்ட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டுடைய இன்ஃபர்மேஷன். ஸோ சம் பேராமீட்டர்ஸ் அதில் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ அதுல இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து இந்த என்கொயரி கமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். தென் வியூ கமெண்ட்ஸ். வியூ கமெண்ட்ஸ் ஆப்ஜெக்டை ஜூம் பண்ணி பார்க்கறது, க்ளோஸ் அப்பா பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இதுல பார்க்கலாம். தென் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டி நான் சொன்ன மாதிரி சில இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பிளே பண்ண முடியும், இல்லை அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இதை பேஸ் பண்ணி டிராயிங் எப்படி சீக்கிரம் போடலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். தென் டிராயிங் போட்டாச்சு முடிச்சுட்டேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராயிங்ல கண்டிப்பாக டைமென்ஷன்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகும். ஸோ எப்படி டைமென்ஷன்ஸ் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஸோ அது எந்தெந்த டைமென்ஷன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும், நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஸ்டைல் என்ற டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஓகே சார், நான் பண்ணிட்ட டைமென்ஷன்ஸும் போட்டாச்சு. பட் இப்போ எனக்கு உள்ள வந்து டெக்ஸ்ட் வைக்கணும். டெக்ஸ்ட்னா என்ன, நம்ம ஒரு கிச்சன், பெட்ரூம், ஹால், வெராண்டா, ஓகேங்களா, போர்டிகோ, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அங்கே வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படின்னா இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் போடணும். அதில் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதில் எந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நம்ம டெக்ஸ்ட்ன்ற டாபிக்ல பார்க்கணும். தென் வியூ போர்ட். இந்த வியூ போர்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அதாவது ஒரு ஷீட் நீங்க ஒரு டிராயிங் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஸ்கேல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னாலே we know ஸ்கேல், அதாவது 1:100, 1:200, 1:50 இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா நம்மளோட ஏரியா அந்த சின்ன ஷீட்குள்ள எப்படி அகாமடேட் ஆகும், அது என்ன ஸ்கேல்ல போட்டா லெஜிபிளா ரீடபிளா இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஸ்கேலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், டீடைலுக்கு ஏற்ற மாதிரி as well as லெஜிபிளா இருக்க மாதிரி. ஸோ அந்த டைம்ல we are using this வியூ போர்ட். இதுல யூஸ் பண்ணி எப்படி அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். தென் டிராயிங் போட்டுட்டா எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஐ ஹாவ் டு டேக் ஏ பிரிண்ட் அவுட். ஸோ ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இல்லை PDF கன்வெர்ட் பண்ணணும், சாஃப்ட் காப்பி. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பிளாட்டிங்ன்ற டாபிக்ல நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்ஸ்ல கவர் பண்ணக்கூடிய சிலபஸ், ஓகேங்களா? ஸோ இதை நான் ஒரு விஷயமா எப்படி நம்ம போனோம் அப்படின்றது, எப்படி நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல நான் எடுக்கிறேன் அடுத்த வீடியோ. ஸோ என்னோட வீடியோ மிஸ் பண்ணாம இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்களுடைய தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய காலேஜ் மேட் அண்ட் early ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, we will see in the next class. Okay, until then, bye.